பக்கத்து வீட்டுக்கு சித்த நேரம் போயிருந்தேன். சரி. அந்த பாட்டியும் தாத்தாவும் தான் இருந்தாங்க. சரி. அதுக்கும் பக்கத்து வீட்லேயும் பார்த்தா அவங்க 2 பேர் தான். சரி. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா எல்லாம் அவங்கவுங்க இருக்கிறாங்க. பசங்க பூரா வேலைக்கு போயாச்சு. வேலைக்கும் இல்லை, வெளியூரில் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் சித்த நேரம் பேசுகிறக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் சத்தம் போடுவீங்க தான் ஒடியான்ட்டேன். என்ன சொல்கிறாங்க பெருசு? அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு எல்லா வீட்லேயும் இங்கே அப்படித்தாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எனக்கு சொல்கிறது என்னத்த சொன்னதானே எனக்கு தெரியும். என்ன சொல்கிறதுனா இப்போ உனக்கு பொழுது போலேன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு பொழுது போலேன்னு நான் ரோட்டுக்கு போகணும். நான் என்ன நினச்சி சொன்னேன், சரி இங்கே போர் அடிக்குன்னு சித்த நேரம் போயிட்டு வரலான்னு. சரி போ போ போ. என்ன சொல்கிறாங்கன்னா, போன அந்த அம்மா அந்த 2 நாளாக பேசியிருக்குது. 2 நாள் 3 நாளாகவே விடாமல் பேசிகிட்டே இருந்திருக்குது. யார் கூட? மாங்கூட. சரி. பையன் கூட பேசுனா, அம்மா சித்த நேரம் இருமா, நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் அப்படிங்கிற. சரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி அடுத்த நாளுக்கு இவன் கூப்பிடவே இல்லைன்னா அப்புறம் பொழுதோட கூப்பிட்ற, காலையில் போட்டு பொழுதோட அந்த அம்மா தூக்கம் வராமல் பொழுதோட கூப்பிட்றது. கூப்பிட்டா நான் மேலதிகாரியெல்லாம் வந்திருக்குறாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன், அப்புறமா உனக்கு மறக்காமல் கூப்பிட்றம்மா அப்படிங்கிறது. அப்புறமா அந்த பையன் கூப்பிட்றது இல்லையா. சரி. அப்புறம் இதைத்தான் சொல்லுச்சு, இப்படி கூப்பிடல. அப்புறம் பார்த்ததுன்னா நான் சாப்பிட்ருக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்ததுன்னா அப்புறம் நான் பாத்ரூமில் இருக்கிறேம்மா அப்படிங்கிற. அப்புறம் நான் மறக்காமல் கூப்பிட்றேம்மா அப்படின்னு. அந்த அம்மா சரி பையன் கூப்பிடுவான்னு பார்த்தா பையன் கூப்பிட்ற வேலையே இல்லை. சரி. என்னடா பண்ணுறது, பையன் கூப்பிடலையான்னு பிள்ளையாவது கூப்பிடுவானா, பிள்ளையும் கூப்பிடல. சரி. பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா அதனால கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. அது நெசமோ பொய்யா தெரியல. சரி. அப்புறம் எங்கள் வீட்லேயும் அப்படித்தானுங்க, பசங்க கூப்பிடுவாங்க. ஒரு நேரம் கூப்பிடலின்னா நான் கூப்பிட்றதா, இல்லைன்னா நீங்கள் கூப்பிடுங்க, பிள்ளைக்கு கூப்பிட்டு பேச வேண்டியதா, பையன் கூப்பிட்டு பேச வேண்டியதா அப்படின்னு. அது ஏம்மா கேட்குறேன், எங்கே கூப்பிட்டாலும் இப்படித்தான் வருது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் பார்க்க மாட்டேன். நான் சல்லி காசு 2 பேர்த்துக்கும் கொடுக்க மாட்டேன், பையனுக்கும் கொடுக்க மாட்டேன், பிள்ளைக்கும் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இருக்கிற வரையும் நான் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருப்பேன். முடியாத காலத்தில் கொண்டு போய் அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக அங்கே வந்து இருந்துக்குவேன். இந்த பையனையும் பிள்ளையும் இதுக்கு பார்த்துட்ருக்கிறது, இதுக்கு எது ஃபோன்லேயும் கூட ஒரு பேச்சு பேச மாட்டேங்குது. நம்ம வீட்டில் தான் அப்படின்னா, அட பக்கத்து வீட்டில் அதை விட கேவலமாக இருக்குது, அட போகிற கிளவி அப்படிங்கிறாங்களாமா. இது எது தேவையா? போன கிளவி அவங்க இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இன்னும் சொல்லல, சொல்லிடுவாங்க, கூடி சீக்கிரம் சொல்லிடுவாங்க. நீ இப்படி சொல்லிப்பாரு, கூடி சீக்கிரம் சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கிளவிலாம் நீ குமரியா? சொல்லு. அந்த பாட்டி சொன்னால் அப்புறம் எல்லா வீட்லேயும் அப்படித்தானுங்க. யார் வீட்டில் இப்போ பெருசுகளை இருந்துட்டு நமக்கு தனியாக இருந்துட்டு மாசமான பணம் அனுப்புறாங்களா, வர்றாங்களா, அதுவும் வர மாட்டேங்கிறீங்களா, வர மாட்டேங்கிறாங்களா. தீபாவளிக்கு வருவாங்கம்மா, பொங்கலுக்கெல்லாம் வருவாங்க, வராமல் போக மாட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பாட்டிக்கு அங்கெல்லாம் பிடிச்சிட்டு சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஞாபகமாக இருக்குது, என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு அடிச்சுட்டு இருக்குது. அவனுக்கு தானே தெரியும், மாசமான 10,000 அனுப்புறவனுக்கு தானே தெரியும் சொலையை எப்படி அனுப்புறாங்க. பணமெல்லாம் அனுப்பிடுறாங்க. அப்புறம் அந்த கிழவிக்கு அப்புறம் தின்னு ஓட்டு 3 நேரம் தின்னு ஓட்டு கொடுத்து போட்டாலே தின்னு ஓட்டு. அப்புறம் மக அனுப்பிச்சதுல அந்த சொல்லி காசு தர மாட்டேன், சொல்லி காசு தர மாட்டேன் பாருங்க. மக அனுப்புறதுல 2 பேர்த்துக்கு அதில் சண்டை வந்துருச்சு. அந்த புளி மிட்டாய் என்னமோ கொடுக்கணுமோ, புளி மிட்டாய் ஒன்று இருக்குதாமா, அந்த தாத்தாவே சாப்பிட்டுச்சாமா, அந்த பாட்டிக்கு கொடுக்கலையாமா. இப்படி ஒரு சண்டை ஒரு வீட்டில் நடக்குது. அது புளி மிட்டாய் இது எப்படி இருக்குமோ தெரியல. அது என்னமோ குச்சி இருக்குதுமாமா, புளி இருக்குதாமா, புளி மிட்டாய் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் இந்த 3 வீட்டையும் பார்த்துட்டு வந்துட்டேன். 70 வயசு தாண்டிட்டு எல்லாருமே குழந்தை பாருங்க, புளி மிட்டாய் கொடுக்க மாட்டேன்ட்டு. அதனால இன்னி வந்து எனக்கு பார்சல் சர்வீஸில் அனுப்புனா 2 பேருக்கு தனித்தனியாக கொடுத்துருங்க. அந்த தாத்தனை எச்சா தின்னு போடுது, கம்மியாக தின்னு போடுதாமா இந்த பாட்டி. அதனால இதில் சண்டை வருது. இப்படி ஒரு ஜோக்கான சண்டை அங்கே நடந்தது, அதையும் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் புளி மிட்டாய் அதான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் போய் சொன்னார் அந்த ஐயனா எங்கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா, இனிமேல் மகளை வந்து பார்சல் அனுப்புனா அந்த அம்மா பேருக்கு அனுப்பிடு, எனக்கு ஒன்றும் அனுப்ப வேண்டாம், அவள் கொடுத்தா கொடுக்குறா, கொடுக்காட்டி போகிறா. நான் முன்னாடி போகிறேன்னா அவள் முன்னாடி போகிறேன்னு தெரியல, ஏதோ அனுப்பி வச்சா இதுக்கு ஒரு சண்டை. இப்போ பொழப்பெல்லாம் சண்டை கட்டிட்டு திரிறான். வயசானதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை கட்டிட்டு திரியுதுங்க. நானும் அதான் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, வேணுன்னா நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
அந்த பாட்டின்னா இருணுது சித்த நேரம். நான் அதான் போய் அவர் பேசுவார்.